அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் மோடியை அலற விட்டிருக்கிறார் ஒரு செய்தியாளர். ஆமா, கண்கொள்ளா காட்சி, காண 1000 கண்கள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அது இந்தியால இவர் என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். ஒருவேளை அதையும் தாண்டி இந்த நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் வாசல் வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பார். பாத்திருக்கீங்களா? அந்த இது போட்டிருப்பாங்க கரெக்டா. மொத்தமே ஒரு 10 மைக் மட்டும் தான் இருக்கும். எல்லா பத்திரிகையாளர்களையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு 10 மைக் இருக்கும். அதுலயும் பத்திரிகையாளர்கள் எந்த கேள்வியும் கேட்கப்படாது. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா, சென்னையில இவர் பிரஸ் மீட் கொடுக்காருன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு பத்திரிகையாளர்கள்லாம் செங்கல்பட்டுல நிக்கணும். எங்கங்க? செங்கல்பட்டுல நிக்கணும். ஆமா, பக்கத்துல கூட போகக்கூடாது. அப்புறம் எங்க இருந்து கேள்வி கேட்கறது? இப்படியே பார்ட்டி எஸ்கேப் ஆகியே போயிட்டா அப்படின்னு வைங்களேன். பொதுக்கூட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் டெலிகிராம்டர், இந்த பக்கம் டெலிகிராம்டர். हमारा देश में பக்கோடா ஹே, வித்து ஹே, நீங்க புழைக்கலாம் ஹே அப்படின்னு மாத்தி மாத்தி பார்த்து படிச்சிருவாரு. இப்ப அங்க டெலிபிராம்டரும் கிடையாது. அமெரிக்கால நம்மள மாதிரி இங்க மாதிரி இவர மாதிரி நினைச்ச முடியாது. அங்க போய் அப்படிலாம் பண்ண முடியாது. அங்க அதிபர்ல இருந்து எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்பாங்க. இப்ப அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, 2 நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு ட்ரம்ப் போய் நின்ட்டாரு. இப்போ நம்ம பிரதமரையும் பக்கத்துல நிப்பாட்டி இருக்காங்க. நிப்பாட்டி விட்டு டாக் பேக் எல்லாம் கொடுத்திருக்காங்க. டாக் பேக் ஏன் கொடுத்திருக்காங்கன்னா, என்ன கேள்வி கேட்கறாங்க, என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு டாக் பேக்ல வரக்கூடும். ஏன்னா சில சமயம் டிரான்ஸ்லேட் எல்லாம் கூட பண்ண வேண்டியிருக்குன்னு வைங்களேன். ஆனா இவ்வளவு ஏற்பாடு பண்ணிய பிறகும் அந்த கேள்வி அந்த கேள்வி இருக்கிறதே, அந்த கேள்வி மோடிய உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதற விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். மோடி கண்ணீர் விட்டு ஐயோ என்னை ஆள விட்டுன்னு மனசுக்குள்ள அழுக இருக்குல்ல, அது அமெரிக்கா முழுவதும் கேட்டிருக்குன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு அந்த கேள்வியை கேட்டு விட்டார் அந்த செய்தியாளர். அப்படி என்னங்க கேட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கும் புரியுது. அவர் என்ன கேள்வி கேட்டார், மோடி எப்படி திருதிருவென்று முழித்தார், எல்லாவற்றையும் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவு தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 6ஆம் தேதி சரியா, ஒரு என்னுடைய ட்வீட், என்னுடைய சமூக வலைதளத்துல பேஸ்புக் எல்லாத்தையும் ஒண்ணு போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, மோடி அமெரிக்கா புறப்படுகிறார். அதுக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து இந்தியர்கள் என்ன எப்படி அதிகாரப்பூர்வ மற்றும் முறையான விசா எல்லாம் பெறாமல் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் நூற்றுக்கணக்கானவர்களை கை மற்றும் கால்களில் விலங்கிட்டு, கையிலையும் காலையும் விலங்கு போட்டு அவங்கள ராணுவ விமானத்துல ஏத்தி இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க அமெரிக்கா. சரியா? இந்தியர்கள் கைகால்களில் விலங்கிடப்பட்டு இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புறது சட்ட ரீதியாக சரியான ஒன்று, அதுல மாற்றுக்கத்துல. ஆனா கையிலையும் காலையும் விலங்கு போட்டு அனுப்புனது இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பெருத்த அவமானம் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் துடிச்சுது. ஆனா என்ன சொன்னாங்க இவங்க, அது வழக்கம் போல நடக்கிறது தாங்க, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமா அப்படின்னு ஒன்றிய அரசு பதில் சொல்லியது. ஒன்றிய அமைச்சரும் பதில் சொன்னார். ஜெய்சங்கர் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலேயே பதில் சொன்னார். அப்பொழுதே உடனே மோடி இங்க இருந்து அமெரிக்கா கிளம்புறாரு. நான் அமெரிக்கா போறேன், அமெரிக்கா போறேன், அமெரிக்கா போறேன், டாடா பாய் பாய் அப்படின்னு கிளம்பிட்டாரு. அப்போ நான் என் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் ஒண்ணு போட்டேன். என்ன போட்டேன் அப்படின்னா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் ஆளாக நான் இப்பவே சொல்றேன். இவர் போறாரா, பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல ஏதேனும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பு தளவாடங்களை, அது போர் விமானங்களா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில சில பல ஆயிரம் கோடிகளுக்காவது அமெரிக்கா இந்தியாவோடு ஒப்பந்தம் போட்டு அவர்கள் நாட்டு பொருளை இந்தியாவின் தலையில் கட்டும். வச்சுக்க, எனக்கு ரூபாய கொடு, காசை கொடு, காசை கொடுத்துட்டியா, வாங்கிட்டியா, டாடா பாய் பாய்னு அனுப்பிடுவாங்க. நீங்க பாருங்க, இது நடக்கும்னு எழுதியிருந்தேன். நான் அந்த ட்வீட்டை உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன். டேட்டா நீங்களே பாத்துக்கங்க. அது அப்படியே நடந்திருக்கு. இப்போ அதே மாதிரி F-35 ரக விமானங்கள் வாங்குவதற்கு இந்தியா அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. ரைட், இதெல்லாம் நடந்திருக்கும் போது இப்ப 2 நாட்டு தலைவர்கள் சந்திச்சிருக்காங்கல்ல, என்ன பேசுறாங்கன்னு நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல. அப்படின்னு உடனே இந்தியாவுக்கான மோடி சொல்லாம இருக்கலாம், ஆனா அமெரிக்காவுல அவங்க நாட்டு மக்களுக்கு அவர் சொல்லி ஆகணும். 2 நாட்டு தலைவர்களும் ஒன்னா நிக்கிறாங்க. செய்தியாளர்கள் சந்திப்பு. பாவங்க, நம்மால் பழக்கமே இல்லாது. பழக்கம் இல்லை. இப்ப நீங்க செய்தியாளர்களை பார்த்து முன்ன பழகி இருந்தா ஒரு பதட்டம் இருக்காது. போன வாட்டியே ஞாபகம் இருக்கா, ஒரு லேடி ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு, ஆமா மிஸ்டர் மோடி, உங்க நாட்டுல மத சிறுபான்மையினர் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதாக ஒரு செய்தி வருது. தேவாலயங்கள், மசூதிகள், பள்ளிவாசல்லாம் இடிக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுகிறது, கிறிஸ்தவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள், என்ன சொல்றீங்க இதை பத்தின்னு கேட்ட உடனே ஐயாவுக்கு கைகால்லாம் ஆடிட்டு, நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வாட்டி அதே பயத்துலதான் போய் நிக்கிறாரு. காதுல டாக் பேக் எல்லாம் போட்டிருக்காங்க. போன உடனே அந்த ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பங்காளி அதானி, அவரு நீங்க இப்படியாம ரொம்ப க்ளோஸ் ஆம,
அவர் இங்கிலீஷ்ல கேட்டதை நான் தமிழ்ல சொல்றேன். அவர் மேல இங்க ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவர் அமெரிக்க மக்களின் பணத்தை ஆட்டைய போட்டு, எப்படி அமெரிக்க மக்களின் பணத்தை ஆட்டைய போட்டு அதுல இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார். அமெரிக்க பெரு முதலாளிகளிடமிருந்து, அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களிடமிருந்து நிதியை பெற்று, மூலதனத்தை பெற்று, அதை வைத்து இந்தியாவில் அவர் லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குங்க. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ட்ரம்ப் கிட்ட இத பத்தி ஏதாவது பேசுனீங்களான்னு கேக்குறாங்க செய்தியாளர்கள். நம்ம ஆளுக்கு இந்த கேள்வியை கேட்ட உடனே கைகாலம் ஆடி போச்சு. அதானி எங்க போனாலும் அதானியா? நாடாளுமன்றத்துக்கே இதுக்குதானே நம்ம போறது இல்ல. நாடாளுமன்றத்துக்கு போனா ராகுல் காந்தி வாயை திறந்தா அதானி அதானிங்கிறாரு. நான் போகாம வீட்டுல உட்காந்துருக்கேன். அப்படியும் அந்த ஆள் விட மாட்டேங்கிறாரு. நான் அதானியை பத்தி எல்லாம் பேச மாட்டேன், நீங்க பயப்படாதீங்க, தைரியமா வாங்கன்னு கூப்பிட்டு என்னைய கலாய்க்கிறாரு. நான் கஷ்டப்பட்டு இந்த இம்சே வேண்டாம்னு சொல்லி நான் நான் போயிட்டு வரேன் டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஊரா கிளம்பி ஜாலியா வெளிநாட்டுக்கு போலாம்னு கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்தா 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 இங்கேயும் இப்படி கேட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ். ஆனா சூப்பர், அங்கதாங்க மோடியை நீங்க பாராட்டணும். அந்த ரிப்போர்ட்டர் அசந்து போயிட்டார். பின்ன அப்படி ஒரு பதில், அப்படி ஒரு பதில். நீங்க கவுண்டமணி படத்துல ஒண்ணு வரும் தெரியுமா? எம்ஏ பிலாசபி நாம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அது அந்த காமெடி நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இவர் கேட்ட கேள்வி அதானி குறித்து. மோடி பதில் சொல்றார், ஹமாரா தேஷ் மே மேரா வசுதேவ குடும்பம் ஹே. வசுதேவ குடும்பம்னா அவனுக்கு புரியல. ஐயோ, கேட்டது யார பத்தி? மோடி அதானி உங்க ரிலேஷன்ஷிப் என்ன? அதானிக்கு நீங்க நிறைய சகாயம் செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்க, அதானி மேல இங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்க. இதான் கேள்வி. இவர் எங்க போறாரு? எங்களுக்கு ஹே உலகம் எல்லாம் ஹே நண்பர்கள் ஹே, நாங்க எல்லாரும் வசுதேவ குடும்பம், எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, மண்ணுக்குள்ள மண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணுன்னு பேசுறாரு. ரிப்போர்ட்டர் மண்டையை பிச்சுக்கிறாரு. நம்ம கேட்ட கேள்விக்கு இது அல்ல பதில். இதை விட அசந்து போற மாதிரி அடுத்த பதில் சொன்னார். ரிப்போர்ட்டர் திகச்சு, என்ன இது பதில் இல்லையே அப்படின்னு தலையை சொரியறது மோடிக்கு தெரியுது. உடனே சொல்றாரு, கவலைப்படாதீங்க, அடுத்த பதில் வருது அப்படின்ட்டு அடுத்த பதில் கொடுக்குறாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? 2 பெரிய தலைவர்கள் சந்திக்கின்ற போது ஹே, தனிப்பட்ட விஷயமெல்லாம் பேசுறது இல்ல ஹே அப்படின்ட்டாரு. எது? ஒரு நாட்டோட மானம் கப்பல் ஏறி போச்சு. அதானி அமெரிக்காக்காரங்க கிட்ட போய் காசை வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார் என்பது தனிப்பட்ட விஷயமா? அதானி குடும்பத்துல இப்போ ஒரு திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்தை பத்தி அந்த செய்தியாளர் கேட்டாரா? மோடிஜி அதானி வீட்டு திருமணத்துக்கு ஏன் போனீங்களா போலையா? அம்பானி வீட்டுல திருமணம் நடந்துச்சு, யார் வீட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சு? அம்பானி வீட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சா, அதானி வீட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சா? யார் வீட்டு சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, ஏன்னா கொஞ்சம் சொரணை வரக்கூடும்ல, அந்த மாதிரி, அல்லது ரொம்ப நன்றியோட இருக்கக்கூடும், ஏன்னா உப்பு போட்டா நன்றியோட இருக்கணும்பாங்க. நீங்க அதானிக்கு அதிக நன்றியோடு இருக்கிறீர்களா, அம்பானிக்கு அதிக நன்றியோடு இருக்கிறீர்களா? இந்த மாதிரி யார் வீட்டு சாப்பாட்டுல உப்பு ஜாஸ்தியா இருந்துச்சு, உரப்பு, இதெல்லாம் தனிப்பட்ட கேள்வி. கேள்வி அதுவா? இந்த தேசத்தை பற்றிய ஒரு கேள்வி. ஆனா மோடி அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்? தனிப்பட்ட விவகாரம். இந்த நாடு எங்க நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன் தனிப்பட்ட விவகாரம் என்று சொல்லுகிறார்? ஏன்னா இந்தியாவினுடைய, நல்லா கவனிச்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான செய்தி, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கே பெரும் அச்சுறுத்தல் எங்க வந்திருக்கு? சீனாக்காரன் எல்லைக்குள்ள புகுந்து வீடு கட்டி ரோடு போட்டு ஒரு கிராமத்தையே நிறுவிட்டான். மோடி சைலண்ட், பேசப்படாது. சரி, குஜராத்தினுடைய எல்லை, குஜராத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை, அந்த எல்லையில எந்த கட்டுமானங்களும் நிறுவக்கூடாது என்பது விதி, பாதுகாப்பு விதிமுறை. அந்த பாதுகாப்பு விதிமுறைகளை தளர்த்தி அதானிக்காக, அதானியினுடைய பெரிய பவர் பிளான்ட், சோலார் பவர் பிளான்ட் அங்க கொண்டு போய் போட்டிருக்காங்க. எங்க தெரியுமா? பாகிஸ்தானுடைய எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையில இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள. ஆக்சுவலி 10 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன போடக்கூடாது? 10 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க எந்த கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது என்பது விதி, பாதுகாப்பு விதி. ஆனா இவர் என்ன செய்யறாரு? 1 கிலோமீட்டர், பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள நீங்க போட்டுக்கிடுங்க பவர் பிளான்ட் அப்படின்னு அனுமதி. அப்ப அதானிக்காக பாதுகாப்பு விதிமுறைகள் தளர்த்தப்படுகிறது. அதெல்லாம் நீங்க யாரும் நினைச்ச கூடாது, கேட்கக்கூடாது. இப்ப இதுவும் தனிப்பட்ட விஷயம் பாரு, கேட்டா இதுவும் தனிப்பட்ட விஷயம். இப்ப நம்ம இந்தியால இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாரும் இருப்பான். ஏன்னா இங்க பாதி மீடியா கோடி மீடியா ஆயிடுச்சு. ஆமா, மோடியினுடைய எஜமானர்களாக
மோடி என்ன சொல்றாரோ அதுக்கு வாலாட்டக்கூடிய மீடியாக்களாக பெரும்பாலான வட இந்திய ஊடகங்கள் ஆகிவிட்டன. பெரும்பாலான வட இந்திய ஊடகங்கள் அப்படித்தான் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏதோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஊடகங்கள் இல்லையா? வட இந்தியால எல்லா ஊடகமும் மோடிக்கு ஜால்ரா. அப்ப ஆனா அமெரிக்கா அப்படி கிடையாது, அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் திணறுகிறார். நீங்க என்ன பண்ணுங்க, அவர் சொன்ன பதில அவரை க்ளோஸ் அப்ல காட்டுறேன், நீங்க பாருங்க. அப்படியே அவர் ஹார்ட் பீட் எல்லாம் எகிரி இருக்கும். நீங்க லேசா பாருங்களேன், தயவு செய்து பாருங்க, நல்லா இருக்கும் அந்த சீன் சீரியஸா. ஆனா நீங்க சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது பாக்காங்க, புறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு காமெடி பண்ணியிருக்கிறார். மோடியை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க மட்டும் தான் காமெடி பண்ணுவீங்களா? உங்களுக்கு மட்டும் தான் நகைச்சுவை தெரியுமா? நான் பண்றேன் பாருங்க காமெடி அப்படின்னு நாடாளுமன்றத்தில் அவருக்கே உண்டான ஆணவ போக்குடன் ஒரு காமெடி செய்திருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல மோடி செய்த காமெடியை இப்ப பாருங்க. Have you asked the president to take action on that case? Thank you. भारत एक लोकतांत्रिक देश है और हमारे संस्कार, हमारी संस्कृति वसुधैव कुटुंबकम की है। हम पूरे विश्व को अपना एक परिवार मानते हैं। हर भारतीय को मैं अपना मानता हूं। दूसरी बात है, ऐसे व्यक्तिगत मामलों के लिए दो देश के मुखिया न मिलते हैं, न बैठते हैं, न बात करते हैं। பாத்துட்டீங்களா? ரைட். இவர் அமெரிக்கால போய் சொன்ன பதில் இது. ரைட். இப்ப நிர்மலா சீதாராமனுக்கு வருவோம். அம்மையார் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கொந்தளிக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அந்த நிதியை பத்தி பேச்சு வருதுங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி என்னாச்சு, அந்த கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்னாச்சு, இதை பத்தி எல்லாம் தொடர்ச்சியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய திரு திருச்சி சிவா, அப்துல்லா உள்ளிட்ட நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்பினோன்னு நிர்மலா சீதாராமனுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்து எழுந்து நான் உங்களுக்கு நிதி தந்தே தீர்வேன் அப்படி ஏதாவது சொல்லணும்ல, அதெல்லாம் சொல்லல. என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்களே பாருங்க, தயவு செய்து பாருங்க, அதன் பிறகு நான் பேசுறேன். ஜல்லிக்கட்டு was banned in Tamil Nadu when they were partners with Congress. இல்லங்க சிவா, நீங்க ரெண்டு முறை இன்னைக்கு காலையில இருந்து நான் பாக்குறேன், நீங்க நியாயத்தை பேசுறது இல்ல சிவா. நான் சாரி, உங்களுக்கு மன்னிப்போட சொல்றேன். பாத்துட்டீங்களா என்ன சொல்றாங்க? நம்ம கேட்டது என்னது? நிதி. அம்மையார் என்ன பதில் சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? சல்லிக்கட்டுக்கு தடை இருந்துச்சு. எப்ப? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே சல்லிக்கட்டுக்கு தடை போடப்பட்டுச்சு. இந்த கேள்விக்கு இதுதான் பதிலா மேடம்? ஏன் நிதி தரவில்லை என்ற கேள்விக்கும் சல்லிக்கட்டுக்கு காங்கிரஸ் ஆட்சி தடை போட்டதாக நீங்கள் சொன்ன பதிலுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா? சரி, அப்படியே வச்சுப்போம், உங்க வாதத்துக்கு வைப்போம். சல்லிக்கட்டு தமிழ்நாட்டுல எப்ப நடக்காம நிறுத்தப்பட்டுச்சு? காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நடத்தாம நிறுத்தப்பட்டுச்சா? ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதாவது நிறுத்தப்பட்டுச்சா? இல்ல. எப்ப நடந்துச்சு? அது எப்ப நடந்துச்சு? ஜல்லிக்கட்டுக்கு எப்ப தடை வந்துச்சு? பிரதமராக நரேந்திர தாமோதரதாஸ் மோடி பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுங்கிற சிக்கல் வந்துச்சு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒன்று திரண்டு போராடியது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. காளைகளை காட்சிப்படுத்தும் பட்டியலில் இருந்து நீக்கி ஒரு தீர்மானம் போட்டு உங்களுக்கு கொடுத்து பெரும் போராட்டத்திற்கு அடிபணிந்தது ஒன்றிய அரசு. நீங்க என்ன கதை விடுறீங்க? அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு மேடம். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை போடப்பட்டிருந்தால் ஜல்லிக்கட்டு எப்படிங்க நடக்கும்? யாரை ஏமாத்துறீங்க? சரி, அப்புறம் நான் தமிழ்லயே பேசுறேன் சார் அப்படின்ட்டு ஸ்பீக்கரை பார்த்து சொல்லிட்டு இங்கிலீஷ்லயே தான் பேசுறாங்க. அது இருக்கட்டும், சமஸ்கிருதத்துல பேசாத வரைக்கும் மகிழ்ச்சின்னு வச்சுக்கிடுவோம். நீங்க ஒரு மூத்த உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்களை பார்த்து, சிவா நான் காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். எப்படி? சிவா நான் காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அவரு திருப்பி, நிர்மலா நான் காலையில இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி ஆணவமா பேசுறீங்க? நிர்மலா நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. நிர்மலா நீங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை தருவீங்களா மாட்டீங்களா? நிர்மலா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, உட்காருங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும் தானே? வரும் தானே? என்ன அப்ப உங்களை நிர்மலா 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 என்று வார்த்தைக்கு வார்த்தை பெயர் சொல்லி அழைத்தால் உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருமோ அதே மாதிரி தானே ஒரு மூத்த என்ன ஹானரபிள் மிஸ்டர் சிவா சொல்ல தெரியாதா? என்னென்ன அப்ப இந்த ஆணவம், இந்த செருக்கு எங்கிருந்து வருது? ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்று உங்களால் வெற்றி பெற முடியுமா? முடியாது. ஆனா தமிழ்நாட்டிற்கு தொடர் வஞ்சகம், வஞ்சனை. எப்ப நீங்க இந்த ஆணவத்தை கைவிட போறீங்க? நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை சந்திக்கிட்ட போது, ஏய் வாய மூடு, நான் பேசுறதை கேட்கணுமா வேண்டாமா? நீ வாய மூடுறியா இல்லையா? நான் பேசுறதை கேட்பியா மாட்டியா?
அப்புறம் ஏன் பேசுற, பின்ன ஏன் பேசுற, எது அவன் சொந்தக்காரம்லாம் கடலுக்குள்ள போயிட்டான், உயிரோட வருவானா இல்லையான்னு வாயில வயித்துல அடிச்சுட்டு இருக்கான். இந்த அம்மையார் அங்க போய் ஏய் வாய மூடு. ஆனா தூத்துக்குடிக்கு இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போயிட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போய் அங்கே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குருக்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த டோனே மாறுது. அப்போ உங்களுக்கு இங்க உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள், தமிழ் மக்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆணவம், செருக்கு, கேவலமா இருக்குல்ல. இப்போ இங்க நாடாளுமன்றத்துல இப்படி நடக்குது, அங்க வெள்ளை மாளிகையில மோடி போய் சம்பந்தமே இல்லாம அவர் பேசிட்டு வர்றாரு. உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவை இப்படி பார்த்து கொண்டிருக்கின்றன. இதுக்கிடையில இந்தியால இவங்க ஊழலை ஒழிக்க போகிறாங்களாம். எங்க இருந்து? ஊழல் மலிந்த ஒரு நாடாக இன்னைக்கு இந்தியா மாறி இருக்கிறது. வந்திருக்கிற ரிப்போர்ட் நான் சொல்லல, எல்லாமே ரிப்போர்ட் தான். நீங்க ஊழல் எந்த நாட்டில எல்லாம் அதிகமா இருக்குன்னு ஒரு பட்டியல் வந்திருக்கு, ரைட்டா? அதுல 180 நாடுகளினுடைய பட்டியல் கடந்த 2023 39 மதிப்பெண்களுடன் 93வது இடத்தில் இந்தியா இருந்துச்சு. இப்ப இன்னும் 2024 நம்ம 38 மதிப்பெண்களுடன் 96வது இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், போயிட்டோம். எல்லாம் பெருமையா? நம்ம 93ல இருந்தவங்க இப்ப 96. அதாவது ஊழல் ஜாஸ்தியா இருக்குன்னா 100வது இடம்னு அர்த்தம். அப்படி வச்சுங்க. இதெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இந்தியா இவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது. நாம இதற்கு மத்தியில இன்னைக்கு நான் காலையில ஒரு அஞ்சலி நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன். அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். புல்வாமாவில் நடைபெற்ற பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நம்முடைய எல்லை சாமிகள் 40க்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள். உங்களுக்கு தெரியும். அதுல 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு சென்னையில அவர்களுக்கு வீர வணக்கம் அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கான ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. அங்க போனும்போது எனக்கு பல அதிர்ச்சிகர செய்திகள் கிடைச்சன. என்ன தெரியுமா? இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், பிஎஸ்எஃப், இந்த பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய வீரர்கள், இவங்க யாருமே ராணுவ வீரர்கள் கிடையாதான். சிஆர்பிஎஃப் தனி, இது தனி, என்எஸ்ஜி தனி, பிஎஸ்எஃப் தனி. இவர்கள் யாருக்கும் ராணுவ வீரர்களுக்கு உண்டான எந்த சலுகைகளும் கிடையாது. எந்த சலுகை கூட இல்ல, எந்த உரிமைகளும் கிடையாது. எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இவங்க எல்லாருமே ராணுவ வீரர்கள் நினைச்சிட்டு இருக்கோம். மோடி அரசு ஏதாவது கேள்வி கேளுங்க, எதை கேட்டாங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயர்ந்து போச்சு, எல்லையிலே ராணுவ வீரர்கள் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த ராணுவ வீரர்களுக்கு இணையான எல்லா விதமான உயிர் தியாகங்களையும் செய்யக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்கள், பிஎஸ்எஃப், என்எஸ்ஜி, நீங்க சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட வீரர்களுக்கு எந்த விதமான அவர்களுக்கான உரிமைகளும் கொடுக்கப்படுவதில்லை என்று அங்கே போன போது அந்த செய்தி கிடைத்தது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, மனதுக்கு வேதனையா இருந்துச்சு. அதானிக்கும் அம்பானிக்கும் கிடைக்கக்கூடிய சலுகைகள் இந்த நாட்டில் ஏழை எளிய விவசாயிகளுக்கும் கிடைப்பதில்லை, பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் கிடைப்பதில்லை, மாணவர்களுக்கும் கிடைப்பதில்லை. இந்த நாட்டில் அதானி அம்பானி மட்டும்தான் ஹாப்பியா வாழலாம் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது இந்த நரேந்திர தாமோதரதாஸ் சர்க்கார். இதை மக்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த செய்தியை எல்லோருக்கும் பகிருங்கள், எடுத்து செல்லுங்கள். ஒரு வீடியோ போடுறது அப்படிங்கிறது வெறும் வீடியோவுக்காக மட்டுமல்ல. ஏதோ நீங்க அது எனக்கான என்னுடைய வேலை, என்னுடைய பணி, என்னுடைய வாழ்வாதாரம் என்பதற்காக மட்டும் இதை நாங்க செய்யல. இதை தாண்டி தேடி தேடி இந்த செய்திகளை படித்து உங்களுக்கு ஏன் தொண்டை வலிக்க கத்துறோம் அப்படின்னா, நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக பரப்புங்கள், அதிகமாக இந்த செய்திகளை பரப்புங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. எல்லோரையும் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம ஒரு புதியதொரு இந்தியாவை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.